ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆன்லைனில் பிளான்ட்ஸ் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, தோட்டத்துலேயும் வீட்லேயும் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அனுபவிச்ச சில விஷயங்கள் சொல்கிறேன். ஆன்லைனில் வாங்குகிறப்ப கட்டாயம் நீங்கள் பெரும்பாலும் நேரில் போய் நம்மளுக்கு வேணுங்கிற செடியை செலக்ட் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு. நர்சரிக்கு போய் வாங்கி நம்ம பத்திரமா கொண்டு வந்துடலாம். ஆன்லைனில் வாங்குகிறப்ப நீங்கள் கட்டாயம் ரெடியூஸ் ஆயில் வாங்காதீங்க. அது நிறைய உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய. இது பாருங்கள், நான் ஆன்லைனில் கேபிஎஸ் நர்சரியில் இந்த வெள்ளை செண்பகம், முட்டை செண்பகம், நவகடம்லாம் ஆன்லைனில் வாங்கினேன். கேபிஎஸ் நர்சரியில் ஆன்லைனில் வாங்கினேன். ஃபுல் சாயில் எம்எஸ்எஸில் வாங்கினேன். இது பாருங்கள், அது பாட்டு துளுத்து வருது. ஈஸியாக கூட வளர்ந்துருச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது பாருங்கள், இது நான் ரெடியூஸ் ஆயில் ரோஸ் நர்சரியில் வாங்கினேன். இது அத்தி, ஆனக்காய் அத்திலாம். இது பாருங்கள் எவ்வளோ திணறுதுன்னு பாருங்கள் வளர்கிறதுக்கு. அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் வாங்குறது பேகு 5 kg பேகு, 6 kg பேகு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வாங்குறது அப்படி அந்த இதிலே வாங்குங்க. ஏன்னா அவங்க செம்மண் கூட என்னென்ன உரம் போட்டு அந்த மண் கலவை ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. கோகோபிட்டு மேலே போட்டு அனுப்புவாங்க. ஆனால் என்னென்ன மிக்சிங்ஸ் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியாது நமக்கு. இப்போ நம்ம போடுறது மண்புழு உரம், செம்மண், மண்புழு உரம் போடுவோம். அப்புறம் இது எப்சம் சால்ட்டு நம்ம வேணும்னா வளர்கிறதுக்காக போட்டுக்குவோம். ப்ரூன் பண்ணி விட்ட பிறகு டிஏபி போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இவங்க ஃபுல் சாயில் வாங்கினே உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ். இன்னொரு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ரோஸ் பிளான்ட் பாருங்கள். நான் சொன்னேன்ல யோகஸ்ரீ நர்சரியில் போன வாரம் வாங்கணுன்னு. எம்எஸ்எஸில் டாலியா செடி முதற்கொண்டு 8 inch பாட்டு, 10 inch பாட்டில் மேலே கோகோபிட் போட்டு உள்ளே செம்மண் ஃபுல்லாக என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. இது உங்களுக்கு இந்த இதை பூவெல்லாம் பூத்து முடித்த பிறகு நான் இதை ப்ரூன் பண்ணி விட்டுட்டு திரும்ப நான் ரீபாட் பண்ணிடுவேன். 10 inch ஒரு 12 inch பாட்டில். இது கூட பாருங்கள், இந்த DA29 கூட புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கி தான் இவங்க வளர்த்து இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம கொஞ்சம் வளர்க்குறது கொஞ்சம் சிரமந்தான். அதனால் மேலே இன்னும் 2-3 செடி, நிறைய செடி காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரெடியூஸ் ஆயில் ப்ரொஃபஷனல் குரியரில் க்ரீன் லைன் நர்சரியிலேருந்து வாங்கினது. இது எப்போ துளுத்து உங்களுக்கு சர்வைவ் ஆகி அந்த பூச்சி பூச்சி கிட்டதெல்லாம் தப்பிச்சு எப்படி பழம் கொடுக்குன்னு தெரியல. இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த பாருங்கள், இங்கே இருக்க ரோஸ் செடி ஃபுல்லாக அப்படி தான் ரெடியூஸ் ஆயிலில் ப்ரொஃபஷனல் குரியரில் வாங்கினது தான். பூ வர்றதுக்கு எவ்வளோ யோசனை ஒன்று பாருங்கள். அவங்க நர்சரிக்காரங்க நம்மளை போஸ்ட் பண்ணுறதில்ல. நம்ம காசுக்கு செலவுன்ற கஷ்டப்பட்டுக்கிட்டு யானை வாங்க காசு இருக்கா, அங்குசம் வாங்க காசு இல்லைங்கிற மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம ரெடியூஸ் ஆயில் வாங்குறது. இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். அதனால் அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது. அப்புறம் செடி வராட்டி அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது நம்ம. அதனால் வாங்குறீங்க ஒரு செடியாக இருந்தாலும் மதர் பிளான்ட்டாக நல்லா பெரிய பாட், நம்ம க்ரோ பேக்கில் இருக்கிற பாட்டில் மாற்றி தரச்சோன்னா கூட அதையும் மாற்றி கொடுக்குறாங்க அவங்க. செம்மண்லாம் போட்டு அதே மாதிரி கூட வாங்கிடலாம். வாங்குறது நல்ல செடியாக வாங்க, நல்லா முஷியாக இருக்க செடியாக, பெரிய செடியாக வாங்க. இது இன்னும் வெயில் காலம். அடுத்து வெயில் காலத்தில் எப்படி சர்வைவ் ஆகும்னு தெரியல. தேங்க்யூ. நீங்கள் இந்த அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நல்ல செடியாக வாங்குங்க. வித் சாயிலோட ப்ரொஃபஷனல்லையும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ப்ரொஃபஷனல்லையும் நம்ம சார்ஜ் கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் வித் சாயிலோட வாங்கலாம் ப்ரொஃபஷனல்லையும். அதனால் ஆன்லைன் பிளான்ட் வாங்குறவங்க யோசனை பண்ணிக்கோங்க இதெல்லாம். தேங்க்யூ.